ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 82 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல 81 கிளாஸஸ் இருக்கும், அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்ல உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் பாருங்க. 5மே டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 20 கியூப் என்ற தொடரின் கூடுதலை காண்க. ஸோ தொடர் கொடுத்துட்டாங்க. நார்மலா 1ல இருந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தெரியும். ஓகேங்களா? சோ என்ன ஃபார்முலா அப்படின்னா, முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஃபார்முலா பாத்தீங்கன்னா n into n plus 1 into 2n plus 1 divided by 6 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஆனா இந்த இடத்துல 2ல இருந்து தான் இருக்கு இல்லையா? சோ என்ன பண்ணிக்கலாம், 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 20 ஸ்கொயர்ல இருந்து இந்த 1 ஸ்கொயரை மட்டும் கழிச்சிருங்க. கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் முழுசா கிடைச்சிரும். ஓகேவா? சோ இப்ப இதுக்கு பதிலா இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n-க்கு பதிலா 20. அப்ப 20 n plus 1 21, 2n plus 1 41 டிவைடட் பை 6 மைனஸ் 1 ஸ்கொயர் 1. ஓகேவா? சோ பாரு, இத 3ஆல் அடிங்க 2, இத 3ஆல் அடிங்க 7, 2ஆல் அடிச்சீங்கன்னா இது 10. 10 into 7 into 41 பெருக்குனீங்க அப்படின்னா 2870 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இந்த மைனஸ் 1 மறந்துடாதீங்க. சோ 2870 மைனஸ் 1 கழிச்சிங்க அப்படின்னா 2869 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? எது வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ, அதாவது இங்க முன்னாடி இருக்கு இல்லையா, இந்த முன்னாடி இருக்கக்கூடியதை கழிக்கணும். இதுக்கப்புறம் இருக்க இது வரைக்கும் கடைசி எண்டு வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டார்டிங் 1ல இருந்து கடைசி வரைக்கும் எடுத்துக்கணும். இங்க முன்னாடி இந்த நம்பர் எதுவோ அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் கழிச்சு எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 5 சென்டிமீட்டர் உயரமும் 48 சதுர சென்டிமீட்டர் அடிப்பக்க பரப்பும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பு. நேர்வட்ட கூம்பு இப்படி இருக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துல உயரம் கொடுத்துட்டாங்க. இதுதான் 5 சென்டிமீட்டர், அதாவது ஹெச் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடிப்பக்க பரப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட பரப்பளவு அப்படின்னு அர்த்தம். சோ இது என்னது? வட்டம். வட்டத்தோட பரப்பளவு பையா ஸ்கொயர். இதோட வேல்யூ 48ன்னு கொடுத்துட்டாங்க. நேர்வட்ட கூம்போட கன அளவு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 1/3 பையா ஸ்கொயர் ஹெச். சோ இந்த இடத்துல பையா ஸ்கொயருக்கு பதிலா 48, ஹெச்சுக்கு பதிலா 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். பாருங்க, 1/3 48 5. சோ இத 3ஆல் அடிச்சீங்க அப்படின்னா 1 3 6 18. சோ 16 into 5 80. சோ கன அளவு அப்படிங்கறதால கியூப். ஓகேங்களா? சோ சென்டிமீட்டர் கியூப் இல்லனா கன சென்டிமீட்டர் அப்படிங்கறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரியுதுங்களா? சோ இது வந்து அவங்க வந்து எப்பயுமே ஆரும் ஹெச்சும் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கன அளவு கேட்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிட்டாங்க, அந்த அடிப்பக்க பரப்பு, அந்த வட்டத்தோட பரப்பளவே ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டாங்க பையா ஸ்கொயர். அப்ப அதை நம்ம ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. மதிப்பு காண்க. 1 மைனஸ் 1/3, 1 மைனஸ் 1/4, 1 மைனஸ் 1/5. ஸோ ரொம்ப சிம்பிள். ஒவ்வொன்னா சால்வ் பண்ணுங்க. பாருங்க, இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 3 மைனஸ் 1 டிவைடட் பை 3 2/3 இன்டூ, அதே மாதிரி இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 3/4 4/5 அப்படியே போச்சுன்னா கடைசி என்ன கிடைக்கும்? 99/100ன்னு கிடைக்கும். பாருங்க, 3 3 அடிஞ்சிரும், 4 4 அடிஞ்சிரும், அதே மாதிரி 5 5 99 அடிஞ்சிரும். ஸோ 2/100 மட்டும்தான் கடைசியா உங்களுக்கு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1/50 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி இருக்கும், பட் ரொம்ப 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 சிம்பிளான சம். அடுத்து பாருங்க. a/b = 2:3, b/c = 6:5 மற்றும் a + b + c = 30 எனில் 2a + 3b + 4c என்பது. சோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எப்பயும் போல a b c இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சுக்கணும். a-க்கு கீழே 3, b-க்கு கீழே a-க்கு கீழே 2, b-க்கு கீழே 3, அடுத்து b-க்கு கீழே 6, c-க்கு கீழே 5. ஸோ எம்டியா இருக்க அந்த இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு ரைட்லயோ லெஃப்ட்லயோ நம்பர் இருந்தா காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 3 இங்க வந்துடும், இந்த 6 இங்க வந்துடும். இப்ப பெருக்குங்க. 18, இது வந்து 12, இது 18, இது 15. மூணுமே என்ன பண்ணலாம், 3ஆல டிவைட் பண்ணலாம் இல்லையா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. இதை 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 4 6 5ன்னு கிடைக்கும். ஸோ ஏபிசியோட வேல்யூ 4 6 5. இந்த கண்டிஷனை கவனிச்சுக்கோங்க. a + b + c அப்படிங்கிறது 3ஐயும் கூட்டும் போது 30ன்னு வரணும். இந்த 3ஐயும் கூட்டுங்க, உங்களுக்கு 15ன்னு தான் வரும். நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த கேள்வியில நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த 3 வேல்யூஸையும் காமனா ஏதோ ஒரு நம்பரால பெருக்குங்க. அதாவது 30 வர்ற மாதிரி. ஸோ 2ஆல பெருக்குங்க. பாருங்க, 8 12 அதுக்கப்புறம் 10.
இதை மூணையும் கூட்டினீங்க அப்படின்னா 8, 12, 10 மூணையும் கூட்டினீங்கன்னா 30ன்னு கிடைக்கும். அப்ப ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 12, சியோட வேல்யூ 10 அப்படின்னு இங்க கேட்டிருக்காங்க இல்லையா, அதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2a + 3b + 4c. ஓகேவா? ஸோ இப்ப ஏக்கு பதிலா 8, பிக்கு பதிலா 12 + 3 × 12 + 4 × 10. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. பாருங்க 16, 36, 40 கூட்டினீங்க அப்படின்னா 92ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு கொண்டு போய் இதில் ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, மூணையும் கூட்டும் போது 30ன்னு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 15 அப்படின்னு தான் வருது. அப்போ ஒவ்வொரு நம்பரையுமே காமனா ஒரு நம்பரால எல்லாத்தையுமே பெருக்கிக்கலாம், வகுத்துக்கலாம். இது வந்து விகிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது. ஓகேவா? சோ 3 நம்பரையுமே காமனா ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கிக்கலாம், இல்லைன்னா வகுத்துக்கலாம். சோ அப்புறம் மூணையுமே 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் 30ன்னு கிடைக்குது. அதனால என்ன பண்ணிக்கலாம், நீங்க அதுல சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸை கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 0.98 ஹோல் கியூப் பிளஸ் 3 × 0.98 ஹோல் ஸ்கொயர் இன்டூ 0.02 பிளஸ் 3 இன்டூ. ஸோ இந்த இடத்துல பாருங்க 2 நம்பர் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஏ அப்படிங்கிறத ஒரு நம்பர்னும் பி அப்படிங்கிறத இன்னொரு நம்பர்னும் எடுத்துக்கோங்க. இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பாருங்க a³ + 3a² b + 3ab² + b³ இதை பார்த்தா ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கா? ஸோ இது என்ன ஃபார்முலா அப்படின்னா a + b ஹோல் கியூப் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ 0.98, பியோட வேல்யூ 0.02 ஹோல் கியூப். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1.00ன்னு கிடைக்கும். ஹோல் கியூப் 1 எத்தனை டைம் பெருக்கினாலுமே ஆன்சர் 1 தான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி அவங்க நம்பர்ஸ்ல நிறைய கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அல்ஜிப்ராயிக் ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி தான் வரும். ஓகேவா? சோ ஃபார்முலாஸ் ரொம்ப 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 முக்கியமானது. ஃபார்முலாஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா எதுக்கு எந்த ஃபார்முலா அப்படிங்கறத நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.